பாடம் 7 அணுக்களும் மூலக்கூறுகளும். இந்த பாடத்தில் மோல் சார்ந்த கணக்கீடுகளை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு வந்து ஒரு மோல்னால் என்ன அப்படிங்கிறது தெரியணும். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு டசன் பழம் வாங்குகிறோன்னு வச்சுக்கோமே. அது எண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை பழம் இருக்குன்னா 12 இருக்கும். ஸோ இங்கே ஒரு டசன் எப்படி 12 என்ற எண்ணிக்கைக்கு குறிக்கிறதோ அதே மாதிரி தான் ஒரு மோல். இந்த இடத்துல பழத்துக்கு பதில் என்ன சொல்லணும்னா அணுக்களின் எண்ணிக்கை, அப்படி இல்லைன்னா மூலக்கூறுடைய எண்ணிக்கை. அதாவது ஒரு மோல் அணுக்களின் எண்ணிக்கை. அப்படி இல்லைன்னா ஒரு மோல் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. அதாவது ஒரு மோல் அணுவை எடுத்து எண்ணி பார்த்தாலோ இல்லை ஒரு மோல் மூலக்கூறு எண்ணி பார்த்தாலோ எப்படி இங்கே ஒரு டசனில் 12 நம்பர் இருக்குதோ அது மாதிரி இந்த இடத்துல 6.023 × 10⁻23 எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும். இது ஆக்சுவலி இது வந்து அணுக்களின் எண்ணிக்கை, அப்படி இல்லைன்னா மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை. இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தால், இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், 2 கிலோ ஆப்பிள் வாங்குகிறோம். இந்த 2 கிலோ ஆப்பிளில் எத்தனை பழம் இருக்குதுன்னு எண்ணி பார்த்தோம்னாக்கா 12 இருக்குதுன்னு வச்சுக்கோமே. இந்த 12ங்கிற நம்பருக்கு நம்ம வச்ச பேர் தான் டசன், அதாவது ஒரு டசன். அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு வாயு, ஆக்சிஜனோ ஹைட்ரஜனோ இல்லை ஏதாவது ஒரு மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு இல்லை நீர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளினுடைய நிறை அது நம்ம எதில் எடுக்க போகிறோம்னா கிராம் அப்படிங்கிற அளவால் அது எடுக்க போகிறோம். இந்த குறிப்பிட்ட கிராமில் எத்தனை மூலக்கூறு இருக்குது? சப்போஸ் 6.023 × 10⁻23 இவ்வளோ மூலக்கூறு இருந்தால் புரிகிற மாதிரி சொல்லணுனாக்கா, நீர் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன், அதில் இருக்கக்கூடிய H2O மூலக்கூறுடைய எண்ணிக்கை இந்த அளவுக்கு இருந்தால் இந்த பொருளோட அளவு வந்து நம்ம என்ன சொல்லணும், ஒரு மோல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மோலுங்கிறது என்னென்ன, ஆக்சுவலி பொருளின் அளவு. சாதாரண பொருளின் அளவு வந்து எதில் சொல்லுவோம்னாக்கா கிலோகிராமில் சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா கிராமில் சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக எதில் சொல்கிறோன்னா நம்பர்ஸில் சொல்கிறோம். இந்த நம்பர்ஸில் சொல்லக்கூடிய பொருளினுடைய அளவு தான் நம்ம மோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது ஆக்சுவலி நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் யாருன்னா அவகாட்ரோ என்ற ஒரு சயின்டிஸ்ட்டு. அதனால் இந்த நம்பருக்கு என்னடா பேருனா அவகாட்ரோ எண். அவகாட்ரோ எண். ஸோ அவகாட்ரோ எண் வந்து 6.023 × 10⁻23. இதுதான் ஆக்சுவலி அடிப்படை ஒரு மோலை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு. இப்போது இந்த மோல் கணக்கீடு போகிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வாய்ப்பாடு வேணும், ஃபார்முலாஸ் வேணும் இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல் ஃபார்முலாவை கொண்டு வரதுக்கு சில ஐடியாஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எங்கிட்ட ஒரு கண்டெய்னர் இருக்குது. இந்த கண்டெய்னரில் வந்து ஏதோ ஒரு கேஸ் இருக்குது, ஒரு கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற கேஸ் இருக்குது. இது உள்ளே இருக்கிற மூலக்கூறுடைய எண்ணிக்கை வந்து கொஷின் பேப்பரில் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12.046 × 10⁻23 ஆட்டம்ஸ் அப்படி இருக்குதுன்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோமே. இதில் எத்தனை மோல் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, மோல்களின் எண்ணிக்கை அதாவது ஒரு மோல் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும். ஒரு மோல் அப்படின்னா 6.023 × 10⁻23 அணுக்கள் இல்லைன்னா மூலக்கூறுகள். ஆனால் இங்கே குத்துருக்குது பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒரு நம்பர். அப்போ இந்த நம்பருக்குள்ளே இந்த நம்பர் எத்தனை இருக்குதுன்னா ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், வகுக்கணும். அப்படி வகுத்தா நம்மளுக்கு 6.023 அதாவது ஒரு மோல் போல் எத்தனை மோல் இது உள்ளே இருக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும், இது வந்து நமக்கு கொடுத்துருக்கிற எண். இப்போ வந்து இது மூலக்கூறு இருந்ததுனால இங்கே மூலக்கூறுன்னு எழுதலாம். சப்போஸ் மூலக்கூறு கொடுக்காம வெறுமனே அணுக்கள் கொடுக்குறாங்க, இப்போ ஓங்கிறது ஆக்சிஜன் அணு, அது மாதிரி கொடுத்துருந்தா இந்த இடத்துல நம்ம வந்து அணுக்களின் எண்ணிக்கை
பை அவகாட்ரோ எண். இப்போ அவகாட்ரோ எண் தான் 6.023. அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்னா அவகாட்ரோ எண். ஸோ இந்த ஃபார்மில் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா கொஷின் பேப்பரில் அணுன்ற வார்த்தை இருந்தால் இது. சப்போஸ் இந்த இடத்துல CO2 அப்படின்னு என்ன மூலக்கூறு, அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்ததுன்னா இதே ஃபார்மில் தான் இந்த அணு என்ற இடத்துல மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அப்படின்னு எழுதிட்டா போதும், அவ்வளோதான். ஸோ மோல்களின் எண்ணிக்கை ஸோ இந்த அணு பதில் மூலக்கூறுகள் எண்ணிக்கை பை அவகாட்ரோ எண். ஸோ இது மாதிரி ஒரு 4 ஃபார்முலாஸ் வரும். இப்போ நமக்கு 2 ஃபார்முலா வந்து பார்த்து வச்சுருக்கோம். இப்போ இந்த 2 ஃபார்முலா சம்மந்தப்பட்ட கணக்கீடு மட்டும் இப்போ பார்க்கலாம். இப்போ இதே 7ஆம் படத்தில் பேஜ் நம்பர் 99 ரோமன் லெட்டர் 2ல் 3rd கொஸ்டின் இது ஆக்சுவலி வந்து ஒரு புக் சால்வ்டு ப்ராப்ளம். இது 12.046 × 10⁻23 அப்படிங்கிற இரும்பின் மோல்களை கணக்கிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே நமக்கு என்ன குழு வந்திருக்கு அப்படின்னாக்கா இரும்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. இரும்பு அப்படிங்கிறது மூலக்கூறு கிடையாது, இது அணு. ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கனாக்கா அணுக்களின் எண்ணிக்கையை கொடுத்துருக்குறாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா மோல்களை கணக்கிடுக. அப்போ நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா இதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். எப்படி இந்த ஃபஸ்ட் ஃபார்முலா நான் சூஸ் பண்ணேன்னா இங்கே இரும்பு அப்படிங்கிறது அணுவை குறிக்கிற ஒரு இது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன, அது ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிங்க. ஸோ மோல்களின் எண்ணிக்கை ஈக்குவல் அணுக்களின் எண்ணிக்கை பை அவகாட்ரோ எண். இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மூலக்கூறோடு அதாவது அணுக்களினுடைய எண்ணிக்கை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க, அவகாட்ரோ எண் கொடுக்கல. இது நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். இந்த அவகாட்ரோ எண் அதோட மதிப்பு 6.023 × 10⁻23. இது கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இப்போ கொடுக்கப்பட்ட அணுக்களுடைய எண்ணிக்கை எடுத்து எழுதிங்க. ஸோ 12.046 × 10⁻23 டிவைடட் பை அவகாட்ரோ எண் வந்து பார்த்திங்கன்னா 6.023 × 10⁻23. பெரும்பாலும் இந்த மாதிரி கணக்கெல்லாம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நம்பர் வந்து பெரிய பெரிய நம்பர் வகுத்தில் இருக்குன்னு பயப்பட வேண்டியதில்லை. 10⁻23 இந்த பவர்ஸை முதல்ல பார்த்தீங்கன்னா சேமாக தான் வரும். இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலி அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 12.046 வந்து 6.023 அப்படி பாகசிலே தெரியுது. 2 டைம்ஸ் போது பாருங்கள். 2 3s are 6, அது மாதிரி 2 2s are 4, 2 0s are 0, 6 2s are 12. அப்படியே மொத்தத்தையும் கட் பண்ணிங்கன்னா you will get answer 2. ஸோ the answer is 2. மோல்களின் எண்ணிக்கைன்னு வரதுனால இந்த இடத்துல என்ன எழுதணும், மோல். ஸோ அவ்வளோதான் இதோடைய ஆன்சர். இது வரைக்கும் நீங்கள் எழுதினாலும் உங்களுக்கு இதுக்கு உண்டான மதிப்பெண் என்னவோ அது ஃபுல்லாக வந்துடும். இப்போ நம்ம எப்படி இந்த கணக்கு போட்டோமோ அதே மாதிரி அதே பாடத்தில் பேஜ் நம்பர் 103 ரோமன் லெட்டர் 7 3rd கொஸ்டினில் பார்ட்டு அதில் வந்து மோல்களின் எண்ணிக்கையை கண்டறிக. அப்போ கொடுக்கப்பட்ட மூலக்கூறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.51 × 10⁻23. இது வந்து என்னென்னா அமோனியம் குளோரைடு. இது ஸோ இதே ஃபார்மில் தான், ஏன்னா அங்கே கொடுத்துருக்கிறது வந்து மூலக்கூறுன்னு வந்திருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த அணுவை எடுத்துகிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும், மூலக்கூறுன்ற வார்த்தையை போடணும். இப்போ அதாவது இங்கே மோல்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல், இந்த மூலக்கூறுன்ற வார்த்தை வந்ததுனால இங்கே மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பை அவகாட்ரோ எண். ஸோ மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா 1.51 × 10⁻23 பை அவகாட்ரோ எண் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 6.023 × 10⁻23. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பவர் சேமாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1.51 how many times 6.023 இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இதை வகுத்து தான் போட முடியும். ஸோ முதல்ல வந்து இங்கே என்ன நம்பர் இருக்குது தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 1.51 டிவைடட் பை
6.023. ஸோ இங்கே இருக்கிற இந்த டெசிமல் எடுத்துடலாம் நம்ம. இங்கே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் வருது. ஸோ அதனால் 1000 மல்டிப்ளை பண்ணி 1000 டிவைட் பண்ணினா இந்த நம்பர் மாறாது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இது என்ன வரும்னாக்கா 151 ஒரு 0 வரும். ஸோ 1.51 1000 மல்டிப்ளை பண்ணால் இது வரும் டிவைடட் பை அதேமாதிரி இதால் மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் 6023 அப்படின்னு வரும். இப்போ இதை டிவைட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்மால் நம்பர், இது வந்து கிரேட்டர் நம்பர். ஸோ டிவைட் பண்ணுறதுனால நம்ம என்ன செய்கிறோம்னா இங்கே ஒரு 0 கொண்டு வரணும். அதனால் இங்கே பாயிண்ட் வச்சுக்கிறேன் 0 பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல 0 கொண்டு வந்துட்டேன். இப்போ இது வந்து கிரேட்டர் நம்பர் ஆகிடுச்சு. இதால் இப்போ நம்ம இதை டிவைட் பண்ண முடியும். அப்ராக்சிமேட்டாக பார்க்க சொல்ல தெரியும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்பர் 6 எடுத்துக்கோங்க. இது 2 டைம்ஸ் வந்து 6 2 12ன்னு வரும். அப்போ இங்கே 15க்குள்ளே தான் வருது. அப்போ அப்ராக்சிமேட் இப்போ 3 எடுத்திங்கன்னா 3 18ன்னு வரும். ஸோ 15 விட 18 அதிகமாக போகிறதுனால நம்ம அந்த 3 எடுக்க வேண்டாம். ஸோ 2 டைம்ஸ் போகிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 2 3 6 2 2 4 2 0 0 6 2 12. ஸோ இது இப்போது சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 10ல் 6 போச்சுன்னா 4, இங்கே 9 இருக்குது, 9ல் 4 போச்சுன்னா 5, இங்கே 1 போயாச்சு 0 0 இருக்குது 0, இங்கே 5ல் 2 போச்சுனாக்கா 3. ஸோ நம்மளுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா லெஸ்ஸர் நம்பர் தான் வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம டெசிமல் வச்சாச்சு. ஸோ அகைன் யூ புட் 1 more 0 ஹியர். ஸோ மறுபடியும் அதே தான், ஃபஸ்ட் 2 டிஜிட் எடு 30, அது 30 எடுத்து அதுக்குள்ளே எத்தனை 6 இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் வருமா. ஸோ அதனால் இந்த இடத்துல 5 போட்டுக்குங்க. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 3 15 மீதி 1 2 10 11 மீதி 1 5 0 0 1 கூட்டின 1 அதுக்கப்புறம் 6 30. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இதுக்கப்புறம் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.25 அப்படின்னு வருது. ஸோ இதோட ஆன்சர் 0.25 மோல். ஸோ நாம் இப்போது 2 கணக்கு பார்த்துருக்குறோம். அதாவது அணுக்களின் எண்ணிக்கையை வச்சு ஒரு கணக்கு, மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை வச்சு ஒரு கணக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கணக்கு. இது போர்டு எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது வரைக்கும் நம்ம 2 ஃபார்முலா பார்த்துருக்குறோம். இப்போ அடுத்த ஒரு 3 ஃபார்முலா பார்க்கலாம். அதுக்கு உண்டான கான்செப்டு, அதாவது நம்மளுக்கு வந்து அணு நிறை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அணு இருக்குது ஆக்சிஜன், இதோடைய அணு நிறை வந்து பார்த்திங்கன்னா 16. இது அப்படியே நம்ம கிராமில் சொன்னோம்னா, அதாவது 16 கிராம் ஆக்சிஜனில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை 6.023 × 10⁻23. ஸோ ஏற்கனவே தெரியும் இந்த நம்பருக்கு வந்து நம்ம வச்ச பேர் ஒரு மோல். ஸோ இதுதான் கான்செப்ட். அதாவது ஒரு அணுவினுடைய அணு நிறைய கிராமில் எடுக்கும்போது அது எதுக்கு சமம்னா ஒரு மோலுக்கு சமம். அதாவது 16 கிராம் ஆக்சிஜன் எடுத்து அது உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அணுக்களை எண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நம்பர் தான் வரும். இந்த நம்பருக்கு ஏற்கனவே ஒரு மோல் நம்ம வச்சுருக்கிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 32 கிராம் ஆக்சிஜன் இருக்குது. அப்போ அதில் எத்தனை மோல் ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா கேள்வி. அதாவது 32 கிராம் ஓவில் உள்ள மோல் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்டால் பார்க்க சொல்லி தெரியும் உங்களுக்கு. 16 கிராமுக்கு ஒரு மோல் அப்படின்னா 32 கிராமில் எத்தனை மோல்னால் 32 16 வகுக்கணும். ஸோ அப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குது. மோல்களின் எண்ணிக்கை இது வந்து கொடுக்கப்பட்ட நிறை, அதனால் நிறைன்னு எடுத்துக்கிறாரு. எதால் வகுக்கணும்? இதை அணு நிறையால் வகுக்கணும். ஸோ இப்போ இந்த கணக்குக்கு வந்து நம்ம அப்படியே சம் போட்டோம்னாக்கா கொடுக்கப்பட்ட நிறை 32, அணு நிறை வந்து பார்த்திங்கனாக்கா 16. ஸோ 2 மோல்கள். சரி, இப்போ இதே மாதிரி எதுக்கு வரும்? மூலக்கூறுக்கு வரும். அப்போ மூலக்கூறு நிறை இப்போ ஏற்கனவே நம்ம வந்து நீர் மூலக்கூறு எடுத்துக்கலாம், H2O. இதோட நிறை நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி தெரியலனா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கணக்கு போட்டு தெரிஞ்சுக்கணும்.
இப்போது ஹைட்ரஜன் வந்து 2 வந்துருக்குது, 2 பெருக்கல் H ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து இங்கே 1 வந்துருக்குது. ஸோ 1 பெருக்கல் O. ஸோ 2 பெருக்கல் Hோட அணு நிறை 1 ப்ளஸ் 1 பெருக்கல் ஓவுடைய அணு நிறை வந்து 16. ஸோ 2 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 18. இதுதான் மூலக்கூறு நிறை. இது அப்படியே எதில் எடுக்க சொல்லிக்கிறேன்? கிராமில் எடுக்க சொல்லிக்கிறேன். அப்போ 18 கிராம் H2Oவில் எத்தனை மூலக்கூறு இருக்கும் அப்படின்னா 6.023 × 10⁻23. ஸோ இதுக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம்? 1 மோல். ஸோ அதே மாதிரி மேலே போட்டோம்னா அதே மாதிரி தான். இப்போ 18 கிராம் அது மாதிரி இப்போ 54 கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. எது? H2O. அதில் எத்தனை மோல்கள் இருக்குது அப்படின்னு கணக்கு கேட்டால் மோல்கள் எத்தனை அப்படின்னா 18 கிராமுக்கு 1 மோல். அப்போ 54 கிராம்னா 54 எத்தனை 18 இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குது. ஸோ மோல்களின் எண்ணிக்கை ஸோ இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்? 54 கிராமுங்கிறது கொடுக்கப்பட்ட நிறை, அதனால் அப்போ வெறுமனே நிறைன்னு எடுத்துக்கலாம். பை இங்கே நம்ம வந்து 18 கிராமுங்கிறது மூலக்கூறு நிறை, அதனால் இந்த இடத்துல மூலக்கூறு நிறை. ஸோ நிறை என்ற இடத்துல 54 போடுங்க, மூலக்கூறு நிறை என்ற இடத்துல 18 போடுங்க. இந்த கணக்கீடுக்கு, அதாவது நீர் மூலக்கூறு இந்த கணக்கீடுக்கு. ஸோ 54 எத்தனை 18 இருக்குனாக்கா 3 இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் வந்து 3 மோல். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபார்முலா, அதாவது இது வந்து ஏற்கனவே 2 பார்த்துட்டோம். இது 3வது ஃபார்முலா. ஸோ இது 4th ஃபார்முலா. இப்போ இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்க்கலாம். மோலார் பருமன். இப்போ இந்த இடத்துல பருமன் அப்படிங்கிறது எதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சா லிட்டர் அப்படிங்கிற வார்த்தை. இதோட குறியீடு வந்து பார்த்திங்கன்னா லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு வாயுவாக இருந்தாலும் 22.4 லிட்டர் எந்த ஒரு வாயுவாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக எத்தனை மூலக்கூறு இருக்கும், இல்லை எத்தனை அணுக்கள் இருக்கும் அப்படின்னா 6.023 × 10⁻23. இந்த நம்பர் வந்தாலே நம்ம கண்ண முடியும்னு சொல்லிடலாம், அது வந்து 1 மோல். அப்போ 22.4 லிட்டரில் எந்த வாயுவாக இருந்தாலும் அது எதுக்கு சமம்னா 1 மோலுக்கு சமம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து ஒரு 44.8 லிட்டர் ஏதோ ஒரு வாயு இருக்குது. இதில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கனாக்கா பார்க்க சொல்லி தெரியுது. 22.4க்கு 1 மோல்னாக்கா 44.8 என்ன செய்யணும்? இதால் வகுக்கணும். அப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குது. மோல்களின் எண்ணிக்கை ஸோ 44.8ங்கிறது கொடுக்கப்பட்ட பருமன். அப்போ அது நம்ம என்ன எழுதிக்கலாம்? பருமன் எழுதிக்கலாம். பை இதுக்கு என்னென்னு பேருனா மோலார் பருமன். ஸோ கீழே வந்து மோலார் பருமன். இப்போ இங்கே இருக்கிற இந்த கேள்விக்கு பருமன்ற இடத்துல 44.8 பை மோலார் பருமன் எவ்வளோ? இது மாறவே மாறாது, அது எந்த வாயுவாக இருந்தாலும் சரி 22.4 தான். அது நம்ம மனப்பாடமாக வச்சுக்கணும். 22.4. ஸோ கட் பண்ணிங்கனாக்கா யூ வில் கெட் 2 மோல். இது வந்து நம்மளுக்கு 5வது ஃபார்முலாவாக கிடைக்குது. இதுதான் ஆக்சுவலி பேசிக் ஃபார்முலா. இதுக்கப்புறம் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, பார்க்கலாம். நம்ம இந்த 3 ஃபார்முலாவுக்கு உண்டான கணக்கீடுகள் புக்கில் என்னென்னலாம் வந்துருதுன்னு பார்த்துட்டு பிறகு அதை பற்றி பார்க்கலாம். டெக்ஸ்ட் புக்கில் அதே படம் 7ஆம் படத்தில் பேஜ் நம்பர் 99 ரோமன் லெட்டர் 2ல் 1வது கேள்வி. இது வந்து ஒரு புக் சால்வ்டு ப்ராப்ளம். ஸோ இதை பார்க்க சொல்லி தெரியுது உங்களுக்கு. கிராம் வந்துருக்குது. 46 கிராம் சோடியத்தின் மோல்களை கணக்கிடுக. அப்போது கிராம் வந்தால் நம்ம என்ன செய்யணும்? மோல்களின் எண்ணிக்கை ஈக்குவல் இது வந்து கொடுக்கப்பட்ட நிறை பை 2 ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? அதாவது அணு நிறைன்னு எழுதலாம், இல்லை மூலக்கூறு நிறைன்னு எழுதலாம். இந்த இடத்துல வந்திருக்குது சோடியம். இது வந்து எதுக்கு அப்படின்னா இது அணு, அதனால் இங்கே எழுத வேண்டியது அணு நிறை.
இப்போ 46 கிராம் என்ற இடத்துல நிறை என்ற இடத்துல போட்டுடலாம். இப்போ அணு நிறை என்ற இடத்துல நம்பரே இல்லையே, அப்போ என்ன செய்யணும்னாக்கா நம்ம மனப்பாடம் பண்ணணும். சோடியத்தினுடைய அணு நிறை 23. ஸோ இது மனப்பாடமாக தெரியணும் நமக்கு. அப்படி தெரியலன்னா இந்த சம் போட முடியாது. ஸோ நிறை என்ற இடத்துல வந்து 46 அணு நிறை, சோடியத்தின் அணு நிறை இப்போ தான் சொன்னேன் 23. ஸோ 23 44 எத்தனை 23 இருக்குதுன்னா 2. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 மோல். ஸோ அடுத்த கணக்கு இதே பாடம் தான். பேஜ் நம்பர் 103 ரோமன் லெட்டர் 7 3வது கேள்வி. இது வந்து ஒரு புக் பேக் கொஷின். இது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா 27 கிராம் அலுமினியத்தினுடைய மோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மோல்கள் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறை தான் கொடுத்துருக்குறாங்க. அலுமினியம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது வந்து அணு தான். இப்போ அலுமினியத்தினுடைய அணு நிறை இதில் கொடுக்கல. மறுபடியும் அலுமினியத்தினுடைய அணு நிறை நம்ம மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். அலுமினியத்தினுடைய அணு நிறை 27. ஸோ அதே ஃபார்முலா தான். மோல்களின் எண்ணிக்கை நிறை, அதாவது கொடுத்துருக்கிற நிறை எவ்வளோ 27 கிராம். இது அலுமினியங்கிறது அணுனால இந்த ஃபார்முலாவில் நம்ம அணு நிறைன்னு எழுதணும். இந்த இடத்துல மூலக்கூறு நிறை நேரினாக்கா ஃபார்முலா தப்பாகிடும், மார்க்கு ஒரு மார்க் போயிடும். ஸோ நிறை பை அணு நிறை, நிறை வந்து எவ்வளோனா 27 கிராம் கொடுத்துருக்குறாங்க கேள்வி பேப்பரில். அணு நிறை அப்படிங்கிறது இதில் கொடுக்கல, நம்ம மனப்பாடமாக தெரியணும். அலுமினியத்தினுடைய அணு நிறை 27. ஸோ இங்கே போட்டிங்கனாக்கா யூ வில் கெட் ஆன்சர் 1 மோல். அடுத்த கணக்கு பார்க்கலாம். அதே படத்தில் பேஜ் நம்பர் 99 ரோமன் லெட்டர் 2 செகண்ட் கொஸ்டின். எஸ்டிபின்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் 5.6 லிட்டர். ஸோ இங்கே பாருங்கள் லிட்டர்னு வந்துடுது. லிட்டர் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம ஞாபகத்தில் வர வேண்டிய வார்த்தை பருமன். ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது அணு. மோல்களின் எண்ணிக்கையை வந்து கணக்கிட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். மோல்களின் எண்ணிக்கை அதாவது கொடுத்துருக்கிற பருமன் பை மோலார் பருமன். இப்போ பருமன் வந்து 5.6 லிட்டர், ஆனால் மோலார் பருமன் இங்கே கொடுக்கலிங்க. ஸோ நான் அதுவும் மறுபடியும் சொல்லிடுறேன், மோலார் பருமன் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ மோலார் பருமன் வந்து மாறாதது, ஒரு நம்பர் அது 22.4 லிட்டர். ஸோ அப்போ நம்ம இதையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பருமன் வந்து 5.6 லிட்டர் பை மோலார் பருமன் வந்து பார்த்திங்கன்னா 22.4. முதல்ல இந்த டெசிமல் எடுத்துடலாம், அப்போ தான் வகுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே டெசிமல் வந்து 1 டிஜிட்டில் வந்துருக்கு, கீழே 1 டிஜிட்டில் வந்துருக்குது. அப்போது 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் வகுத்துருங்க. ஸோ நியூமரேட்டர் வந்து 56ன்னு வரும், டினாமினேட்டர் வந்து 224ன்னு வரும். ஸோ 56ஐ 224ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இட் இஸ் எ லெஸர் நம்பர். ஸோ 0 பாயிண்ட் இங்கே 0 வச்சுக்கிங்க, 560 ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட் 5, அதில் எத்தனை 2 இருக்குதுன்னு பாருங்கள். 2 டைம்ஸ் போகும். ஸோ 4 2 8, 2 2 4, 2 2 4. இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 10ல் 8 போச்சுன்னா 2, 5ல் 4 போச்சுனாக்கா 1, 5ல் 4 போச்சுன்னா 1. ஸோ அகைன் இது வந்து லெஸர் நம்பர். ஸோ ஒரு 0 போட்டுக்குங்க. இப்போது ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுங்க. 11ல் எத்தனை 2 இருக்குது அப்படின்னா 5 டைம்ஸ் போகும். ஸோ 5 போட்டுக்குங்க. 4 5 20, மீதி 2, 2 10 2 12, மீதி 1, 2 10 1 11. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கனாக்கா 0.25 மோல் அப்படின்னு கிடைக்குது. சரி, நம்ம இப்போ அடுத்த சம்முக்கு போகலாம். நம்ம இது வரைக்கும் 5 ஃபார்முலா பார்த்துருக்குறோம். இப்போ இனிமேல் வர சில கணக்குகள் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபார்முலாவை ஒரே நேரத்தில் பயன்படுத்தி ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது சம்மந்தப்பட்ட ஒரு கணக்கு தான் இது. அதே பாடம் பேஜ் நம்பர் 103 ரோமன் லெட்டர் 7, அதில் முதல் கேள்வி. 0.18 கிராம் நீர் துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கணக்கிடுக.
இப்போது என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்கனாக்கா மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுனா முதல்ல ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அது பார்க்கலாம். அதாவது மோல்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பை அவகாட்ரோ எண். சரி, இப்போ இந்த மாதிரி கண்டுபிடிச்சா மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுனா நமக்கு என்ன வேணும்னா மோல்களின் எண்ணிக்கை வேணும். ஆனால் இங்கே கேள்வியில் வந்து மோல்களின் எண்ணிக்கை கொடுக்கல, கொடுத்துருக்கிறது வந்து 0.18 கிராம். ஸோ இந்த தகவலை வச்சுக்கிட்டு நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா மோல்களை கண்டுபிடிக்கணும். அப்போ கிராமை வச்சு, அதாவது நிறைய வச்சு மோல்களின் எண்ணிக்கையை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலானா ஏற்கனவே பார்த்துருக்குறோம். மோல்களின் எண்ணிக்கை நிறை பை, இது நீர்ன்றதுனால மூலக்கூறு, அப்போ கீழே வந்து மூலக்கூறு நிறை. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் தனித்தனியாக ஆன்சர் போட்டும் சம் முடிக்கலாம். இதை ரெண்டு ஃபார்முலாவையும் இப்போ ஒரே ஃபார்முலாவை மாற்றலாம். இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவிலையும் பொதுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோல்களின் எண்ணிக்கை, இங்கேயும் மோல்களின் எண்ணிக்கை தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே என்ன செய்யணும், சமமாக இருக்குது. அதாவது இப்போ இந்த இடத்துல இதை கொண்டு வந்து எழுத போகிறேன். அப்போ என்ன வரும், எனக்கு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பை அவகாட்ரோ எண், இதுக்கு இது சமம். நிறை பை மூலக்கூறு நிறை. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகுதுன்னா மூலக்கூறின் எண்ணிக்கை தான். அப்போ அந்த அவகாட்ரோ எண் இந்த சைடு கொண்டு வந்தால் பெருக்கல் ஆகிடும். ஸோ மூலக்கூறுகளின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல், ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது, நிறை பை மூலக்கூறு நிறை பெருக்கல் இந்த அவகாட்ரோ எண் இந்த சைடு வருது, அவகாட்ரோ எண். இப்போ இதுதான் வந்து இப்போ தேவையான ஃபார்முலா இந்த கணக்குக்கு. இப்போ ரெண்டு ஃபார்முலாவையும் தனித்தனியாகவும் சம் போட்டு ஆன்சர் கொண்டு வரலாம். இல்லை ரெண்டு ஃபார்முலாவையும் ஒரே ஃபார்முலாவை மாற்றிட்டு ஆன்சரும் போடலாம். எப்படி போடலாம் ஆன்சர் வரும். பட் இதுதான் புக்கில் நிறைய கொடுத்துருக்குறாங்க. டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃபார்முலாஸ் தான் நிறைய கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 ப்ராப்ளத்துக்கு மேலே இருக்குது. இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணி காட்டுறேன், மீதெல்லாம் நீங்களே இந்த மெத்தடில் அதை சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுக்கப்பட்ட நிறை வந்து 0.18 பை மூலக்கூறு நிறை, நீரோட மூலக்கூறு நிறை வந்து 18 கிராம் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் வந்து 6.023 × 10⁻23. இப்போ இதை மட்டும் வகுத்து அதை வந்து நம்ம இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணிட்டா ஆன்சர் முடிஞ்சது. ஸோ இங்கே நம்பர் வந்து 18 கீழேயும் 18 இருக்குது. என்ன ஒன்று பிரச்சனை, இங்கே டெசிமல் வந்து இருக்குது. ஸோ இந்த டெசிமல் நம்ம எடுத்துட்டோம்னா ஈஸியாக நம்ம டிவைட் பண்ணிடலாம். அதாவது 0.18 எப்படி எழுதலாம்னாக்கா 18 × 10⁻−2 எழுதலாம். ஸோ இதோடைய மதிப்பும் சமந்தான். அப்போ இந்த இடத்துல இந்த நம்பர் எடுத்து எழுதிட்டோம்னாக்கா டிவைட் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸி. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா 18 × 10⁻−2 பை 18. ஸோ 18 கேன்சல். என்ன நம்பர் இருக்குன்னா 6.023 × 10⁻23. ஸோ இங்கே என்ன மிச்சம் மீறுதுன்னா இந்த 10⁻−2. அப்போ இந்த இடத்துல 10⁻23. இப்போ அடிமானங்கள் சமமாக இருந்தனாக்கா அடுக்குகளை கூட்டிக்கொள்ள வேண்டும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 6.023 × 10⁻23 2 போச்சுன்னா 21. ஸோ இதுதான் 0.18 கிராம் நீரில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. இப்போது இந்த மாதிரி சம்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக்கில் நிறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 99 ரோமன் லெட்டர் 3
இதில் வந்து ஒரு 4 கணக்கு வந்திருக்கு. அதேமாரி பேஜ் நம்பர் 100ல் ரோமன் லெட்டர் 4ல் 4 கணக்கும், அதே பேஜ் நம்பர் 100ல் ரோமன் லெட்டர் 5ல் ஒரு 3 கணக்கும், கிட்டத்தட்ட ஒரு 11 ப்ராப்ளம்ஸ் இந்த 2 ஃபார்முலாவே பேஸ் பண்ணி இல்லை 2 ஃபார்முலாவை எடுத்து சம் போடுற மாதிரி வந்திருக்கு. இதை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் மோல் சம்மந்தப்பட்ட கணக்கு. இதுதான் பேசிக்ஸ். இது தெரிஞ்சால் போதும்.